வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026 ஆகஸ்ட் மாதம் 6-7 ஆண்டவனை தான் தெரியும். 7ஆம் தேதி நினைக்கிறேன். என்ன 7ஆம் தேதி நேற்று நான் உங்களுக்கு ஒரு கல்லுமா ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகும் நீங்கள் இல்ல அர்ச்சுனாவை சந்தேகப்பட்டு அர்ச்சுனா சிங்களவன் கைகொடி நேற்று நான் போட்ட வீடியோவில் நேற்று நான் ரெக்கார்டிங் வீடியோ ஒன்று போட்டேன். அதுல 2 minutes நான் கதைச்சதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். ஏனென்றால் எனக்கு மெட்டாக்கள் கதைச்சதை பற்றி தேவையும் இல்லை. ரெண்டாவது தட் இஸ் நாட் நைஸ். நான் கதைக்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. சரிதான். எந்த மீட்டிங்ல இருந்தாலும் நான் என்ன கதைக்கிறேன் என்கிறத, இன்றைக்கு செக்டரல் ஓவர்சைட் கமிட்டி மீட்டிங் இருக்கு, அங்க நான் என்ன கதைக்கிறேன்றத நான் எந்த சனத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நாங்கள் என்ன கதைக்கிறோம், என்ன டிஸ்கஸ் பண்றோம், அதுக்கு என்ன பதில் சொல்லினோம் என்கிறத எங்கண்ட சனத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே நான் அதுல ரெக்கார்ட் பண்ணி போடுறேன்னு போட்டு நீங்க பயப்பட தேவையில்லை. அதை பற்றி நீங்க குளரவும் தேவையில்லை. அது சனத்துக்கு தெரிய வேண்டிய ஒன்று. உண்மையா சரியான முறையில் என்றால் அது ஃபுல்லா வீடியோ எடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சொல்லப்பட்டிருக்க வேணும். இந்த விடயங்கள் கொண்டு போகப்பட்டிருக்கணும், பொதுமக்கள் எல்லாம் பார்த்திருக்கணும். ஆனால் அரசியல்ல இருக்கிற யாருமே அதை விரும்புறேல. அதான் உண்மை. என்னென்றால் அரசியல்ல இருக்கிற யாருமே இப்படி நாங்கள் என்ன கதைக்கிறோம், என்ன செய்யறோம் என்கிற தொடர்பாக வெளியில பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு விரும்புறேல. நான் இந்த விஷயத்துக்கு வாரேன் நேரடியா. இன்றைக்கு நான் 9 மணிக்கு பாராளுமன்றத்துக்கு எதிர்கட்சி தலைவருடைய தலைமையில மீட்டிங் கொண்டு இருக்கிறது, அவசரமா போய்கொண்டிருக்கிறேன். சோ நான் கதைக்க போற இந்த டாபிக் 20 minutes வீடியோ. அதுல முக்கியமாக எங்களுடைய சம்பளம் தொடர்பாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு உரை ஸ்பாக் ஆகியிருந்தது. என்னுடைய முகப்புத்தகம் ராம் அர்ச்சுனா, RAMARCHUNA, ராம் அர்ச்சுனா ப்ளூ டிக் விழுந்த என்னுடைய ப்ரொஃபைல்ல நான் நேற்றைய தினம் என்னுடைய பழைய சம்பளம் 3,87,000 வந்த சம்பளத்தையும் 4,84,000 வந்த சம்பளத்தையும் 2 ஸ்கிரீன்ஷாட்டையும் போட்டிருக்கிறேன். அது சம்பந்தமாக முதலாவதா கதைக்க போறோம். அந்த சம்பளம் தொடர்பாக இன்றைக்கு முதலாவதா கதைக்க போறோம். என்ன இவன் காட்டி கொடுக்குறான், வார சம்பளத்திலே இல்லாத சம்பளத்தை எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு சொல்லி கொடுக்குறான். நேற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஹிருவுல நடந்த ப்ரோக்ராம் ஒன்றுல இவன் காட்டி கொடுக்குறான், சொல்லி கொடுக்குறான், அப்படி இப்படி என்கிற கதை எல்லாத்தையும் காய்ச்சிருந்தேன். ஆனால் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் அது தொடர்பாக என்ன பின்னூட்டல்களை அல்லது என்ன கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார்கள் என்றதான் எனக்கு தேவை. எனக்கு மற்றவண்ட தேவையில்லை. ஆகவே ஒன்று, முதலாவது சம்பளம் தொடர்பான விடயம், அது சரியா பிழையா, நான் போட்டது சரியா பிழையா, அர்ச்சுனாக்கு மட்டும்தான் சம்பளம் கூடி இருக்கா என்ன என்கிற விடயங்கள் நாங்க கதைப்போம். ஒன்று. 2வது விடயம் கதைக்க போறோம். இந்த இலங்கையில ஒரு தமிழனா ஒரு அரசியல்வாதியா உங்களுக்கு விடிவு வேண்டி தர வேணுமா இருந்தால் எப்படியான ஒரு அரசியல்வாதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற விடயம் கதைக்க போறோம். அது கனவேருக்கு உறுத்தும், கனவேற்ற எக்ஸாம்பிள்கள் கதைக்க போறோம், கனவேருக்கு கிளியும். அதுக்கு நீங்க என்ன மன்னிச்சு கொள்ள வேணும். இந்த 2009 போர் முடிஞ்சு இன்றைக்கு கிட்டத்தட்ட 17 வருடங்கள் ஆகுது. இந்த 17 வருடங்களுக்கு பிறகும் நீங்கள் போய் மண்டேன் குழு சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கும் ஒட்டுக்குழு சித்தார்த்தனுக்கும் டக்ளஸுக்கு தான் நீங்க போட போறீங்கள் என்றால் எனக்கு தெரியல. எனக்கு அதை பற்றி தெரியல. நான் இல்ல, எங்கிட்ட லிமிட் ஒன்று இருக்கிறது. என்னுடைய அர்ச்சுனா ராமநாதனுக்குரிய சமூகத்துக்கான சேவை செய்ய வேண்டிய லிமிட் ஒன்று இருக்கிறது. அந்த லிமிட் எப்ப பாயுதோ அண்டையில இருந்து நான் இந்த அரசியலிருந்து விலத்திடுவேன். சோ அந்த விடயம் தொடர்பாக நீங்க என்ன விடயங்கள்ல முக்கியமாக கவனம் செலுத்தணும். எத்தனையோ 1000 வீடியோ போட்டேன். இன்றைக்கு திருப்பி கேளுங்க. இன்றைக்கு சில விடயங்கள் எக்ஸ்ட்ராவா கதைக்க போறோம். கிளிநொச்சியில ஒருவர் அடியாட்களை கொண்டு, அது நேற்று ஜோந்தரன் தெளிவா வீடியோ போட்டிருந்தது, அடியாட்களை கொண்டு எப்படி ஆக்கள்கிட்ட காசு பறிச்சவர் 2012 என்கிற விடயங்கள் எல்லாத்தையும் நாங்க இடையே காய போறோம். சரிதானே? இது 2வது விடயம். இந்த 2 விடயமான டாபிக்லையும் இந்த வீடியோட நான் நிப்பாட்டுறேன். முதலாவது வீடியோ முதலாவது டாபிக், நேற்றைய தினம் நான் பாராளுமன்றத்துல கதை கேட்கல என்ன டிஸ்டர்ப் பண்ணினவங்க நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்டம் சொல்லுகிறது எவ்ரி மெம்பர் மஸ்ட் கன்ஃபைன் இஸ் ஒப்சர்வேஷன் or speech under the subject that is discussed in the parliament. That's true. But very unfortunately, in the parliament, nobody follow that rule, right? Nobody follow the rule. Even the speaker, deputy speaker, when the president comes here, he doesn't speak something related to the topic. He is always speaking something important to the country. Therefore, என்ன பற்றி சொல்ல தெரியல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது நான் திருப்பவும் சொல்றதா இருந்தால் பொறுமை, நான் தமிழ்ல சொல்றேன். அது என்னென்றால் எங்களுடைய பாராளுமன்றத்துல டாபிக்ல அண்டைக்கு சில நேரத்துல டாபிக்ல ஏதாவது வரியுறுத்தல் சட்டம் இருக்கும். அண்டைக்கு அதை பற்றி கதை கேளாடாப்பா. அண்டைக்கு கதைக்கிறதுக்கு எத்தனையோ 1000 விடயம் மக்கள் தொடர்பாக கதைக்கிறதுக்கு there may be so many things that is there in the parliament to discuss on these things. So nobody can, no speaker can rule some parliamentarian to say
that you can speak only these things. This is totally a violation and privilege breakage. இதுல என்னடால் அவர் வந்து ஒரு அதுல இருந்ததுக்கு பாவம், அதுக்கு அவனாக்கு அடுத்தது தெரியாது, அது வேற பிரச்சனை. அதை நான் கதைக்க விரும்பவும் இல்லை. அப்படியான பாப்பிசோன்னு சொல்லுவானுகள், அப்படியான ஒரு என்ன கால் துடைப்பத்தின் துண்டுகளை தான் கொண்டு வந்து பாராளுமன்றத்துல நீங்க ஏத்தி இருக்கீங்க. உங்களுக்கு வடக்கு மாநிலத்துல நீங்கள் ஏத்தி இருக்கிற 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உதாரணம் காணாதா உங்களுக்கு? சோ சாவேச்சிக்கு சேரிக்காரன் விழால திட்டி கொண்டதை நீங்கள் இன்றைக்கு சிங்களம் சொல்லுது. இப்படி ஒரு ஆளுக்கு ஓட் போட்ட சாவேச்சேரி சரணத்துக்கு நாங்க பூ போட்டு கும்பிடுவோம் சிங்களம் சொல்றேன். இன்றைக்கு விடியம் எனக்கு ஒரு கோள், திரும்பவும் சொல்றேன், இன்றைக்கு விடியம் எனக்கு ஒரு கோள். ராகமையில ஹோமாகமையில ப்ரொக்டரா அல்லது வந்து லோயரா வேலை செய்யறான் அவரால். என்ன அன்றைக்கு இதுல கீழ்ஸ்ல இந்த நம்பரை வேண்டிட்டு போனார், விடிய எடுத்து கேட்டார், விடிய காலமா கோள் என்ன மச்சான் நீ வெயிட் எனக்கு எடுத்து கேட்டார், என்னடா என்ன வழக்கு, என்ன சம்பந்தமான வழக்கு, ஏன் இதுல கதை கொண்டு போகுது, நீ பாராளுமன்றத்துல இருந்து விலத்துறதா கதை கொண்டு போகுது, என்ன அது உண்மையா, ஏன் அப்பன் விலத்துறாய், யாரண்டே தெரியாத ஒரு சிங்கள லோயரா, ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, யாரண்டே தெரியாத ஒரு சிங்கள லோயர். இன்னைக்கு விடிய காலம் எனக்கு 8 மணி கோல், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கோல் எடுத்தவங்க ஆன்சர் பண்ணிலாம் போயிட்டு ஆரண்டே தெரியாத என்னுடைய ஒரு அண்ணா சிங்கள லோயர் விடிய எடுத்து கேட்கிறார், மச்சான் நீ விலத்துறியாடா? நான் சொன்னேன் ஜஸ்ட் ஐம் லீவிங் த பார்லிமெண்ட், ஐ டோன்ட் வாண்ட் ஸ்டே ஹியர். அப்ப அவர் சொன்னார், இல்ல அப்ப நீ இருக்க வேணும், அப்ப நீ இந்த பார்லிமெண்ட்ல இருக்கணும், நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் தாரம், என்ன வேணுமென்றாலும் செய்யறோம் சொல்லு, என்ன உனக்கு எந்த கோர்ட்ஸ்ல என்ன வழக்கு, எங்களால எல்லாரும் பெரிய பெரிய லோயர்ஸை கூட்டி கொண்டு வாரம் என்னடான்னு சொல்லு. நான் சொன்னேன், நோ, this case has been running for 2 years, almost is ending up, therefore it's coming to an end, therefore don't worry. அண்ணன் இது வந்து முடிகிற வழக்கு, இது நான் ஏற்கனவே மாநசபைக்கு போறதுன்றாலையும் 2 வருஷத்துல கௌசல்யா கொடுக்கறதுன்றதாலையும் I have clearly explained it. இல்ல நான் அது கொடுக்கதான போறேன், விடுங்க, அது பிரச்சனை இல்லைன்னா நோ யூ ஷுட் நாட் லீவ் த பார்லிமெண்ட். 10 நிமிஷம் அலா குறையா சிங்களவன் சரிதானே, விளங்கி கொள்ளுங்க. நான் ஒன்னும் தமிழனை பற்றி கதைக்கல, இந்த தமிழினம் என்ன எப்பவுமே நேசிக்கும், உண்மையா தமிழ் கதைக்கிற, உண்மையா ஒரு அம்மாவுடைய முலையில பால் வேண்டி குடிச்ச ஒருத்தன் தமிழ் அம்மாவினுடையது, அவன் என்ன நேசிப்பான் சரிதானே. இந்த சில ஓடுகாவாளிகளை பற்றியும் சிலதுல பற்றியும் நான் கதைக்க விரும்பல சரிதானே. நான் விடிய காலமே அப்படி கதைக்கிற சரியில்லை, நான் கதைக்க விரும்பல. பட் சிங்களவன் நேசிக்கிறான். ஏன் நேசிக்கிறான்? பிரபாரன் தலைவர் சொன்னாப்புற, பிரபாரனுங்கட கடவுள் சொன்னாப்புற நேசிக்கிறான். என்ன சொன்னான், நான் கொச்சர கொமெண்ட் அடிச்சு வாசிங்கடாப்பா, தமிழ்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு கொமெண்ட் அடிச்சு வாசிங்கோ. ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் டிக்டாக்லயும் என்னுடைய ஸ்பீச்சுக்கு நான் கொட்டியும் நாட்ட அவங்க கதாகரணும் ஆண்டி. தட் இஸ் த ஃபேக்ட் தட் ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் இன் த பார்லிமெண்ட் அபவுட் தமிழ் பீப்புள். எங்கண்ட பற்றி நான் எங்கண்ட சனத்துக்கு சிங்கள சனத்துக்கு நான் காட்ட வேண்டியதுதான். நாங்க கொட்டிதான்டா, அது இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல, நீங்க இன்றைக்கு தான் சொன்னாலும் கொட்டிதான், அதை மாத்தலாது. அது ரத்தம், புலிக்கு பிறந்தவோட பூனே ஆகாது சரிதானே. நாங்க புலிக்கு தான் பிறந்தனா பூனே ஆகல. ஆனா நாங்கள் இந்த நாட்டை சிதைக்கவோ நாட்டை நாசமாக்கவோ போராடல. ஒரு இனத்தின் வெளிய கதைக்க தெரியாம லாங்குவேஜ், நான் திரும்ப சொல்றேன், ஒரு இனத்தின் வெளிய அடையாளம் தெரிஞ்சு கொள்ளாதவன், புரிந்து கொள்ள முடியாதவன், இன்னொரு இனத்தின் வெளிய பற்றி கதைக்கவே இல்லாது, ஒரு மனிதனாகவே இருக்கலாது. ஒரு இனத்தின் வெளி ஒரு தண்டனை இல்ல, வேலி இல்லடா, ஒரு இனத்தின் வெளிய புரிந்து கொள்ளாதவன் ஒரு மனிதனாக இருக்கலாது, என்ன சிங்களவனுக்கு என்ன பிரச்சனை? இந்த இதுல நான் சிங்கள ஏரியாவா போய் கொண்டிருக்கேன். என்ன சிங்களவனுக்கு பிரச்சனை என்றா, நான் இவ்வளவு நேரம் கதைச்சா அவனுக்கு விளங்காது. எனக்கு வலிக்குது, எனக்கு இருக்க இடம் இல்ல, எனக்கு பெலாலியில இருக்க இடம் இல்ல, எனக்கு என்னுடைய காணியல் ஆமிகார் எல்லாத்தையும் போட்டு பிடிச்சு வச்சு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கடா. அவங்க கதைக்கிறதா அவங்களுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு சிங்களம் தெரியாடா. அதான்டா எங்கட இனத்துல இருக்க பெரிய பிரச்சனை. சிங்களம் தெரிஞ்சவன் சுமந்திரன் மாதிரி, இந்த சாணக்கியன் மாதிரி எல்லாம் வந்து ஏமாத்துறாங்க. சிங்களமே தெரியாத, ஆங்கிலமே தெரியாத செம்மறியல் பாராளுமன்றத்துக்கு வாரதே இல்லை. நேற்று அதை நான் கதைக்கிறேன். நேற்று கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில்ல சரிதானே, நேற்று கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில்ல ஒரு சிங்களவன் ஒருத்தனை எடுத்திருக்காங்க. அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலுக்கு போக வேண்டியால் போகல. கிளிநொச்சியில இருந்து நீங்கள் யார நீங்கள் தேர்வு செய்து அனுப்பினீங்களோ அவன் நேற்று போகல. நம்ம மெனிசன் மரியாதை உடுத்திய கதைக்கு எல்லாம் இருக்கு. 2வது டாபிக் அதை பற்றி தான் கேட்பார். சோ நான் திரும்பவும் தெளிவா சொல்றேன், அந்த சம்பளம் சம்பந்தமான பிரச்சனை. சம்பளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 54,000 ரூபாய் பேசிக் சம்பளம், அடிப்படை சம்பளம்.
ஆனால் எனக்கு நேற்றைய கடந்த மாத சம்பளம் 4,84,000 ரூபாய். நான் என்னுடைய Facebookல போட்டிருக்கேன். நான் இன்றைக்குமே இனத்திட்ட மறக்கிறேன். 4,84,000 ரூபாய். சரிதானே? அந்த 4,84,000 ரூபாய் சம்பளத்துல 1,00,000 ரூபாய் ஆபீஸ் ரன் பண்றதுக்கு தர்றாங்க. அதனுடைய செலவுகள், அது எழுதுகள், கரண்ட் பில், அது எழுதுகள் 1,00,000 ரூபாய் தராங்க. இன்னும் 2,54,000 ரூபாய் தாரது அந்த ஆபீஸினுடைய அந்த ஆபீஸ்ல இருந்து பாராளுமன்றத்துக்கு போய் வார அந்த ஆபீஸ்ல இருந்து பாராளுமன்றத்துக்கு போய் வார செலவு 2,54,000 ரூபாய் இப்ப தாராங்க. 1,88,000 ரூபாய் தந்தவங்க பெட்ரோல் விலை 360 ரூபாயோ 349 ரூபாய் 410 ரூபாய் கூடினா பிறகு போன மாதத்துல இருந்து இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, எங்களுடைய பெட்ரோல் விலைக்கு பெட்ரோல் 200 லிட்டர் பெட்ரோல் தார என்றால் அதுக்கு முதல் கால்குலேட் பண்ணினால் 1,88,000 ரூபாய் வருது. இப்ப கால்குலேட் பண்ணால் 2,54,000 ரூபாய் வருது. அந்த காசை கூட்டி போட்டிருக்காங்க. சோ அதை நான் நேற்று பாராளுமன்றத்துல தமிழ்லையும் சிங்களத்திலையும் சொல்லி பொதுமக்களுக்கு இந்த என்பிபியினுடைய நாய் குணத்தை தான் நான் சொல்ல வந்தேன். நான் சொல்லலடா, நான் எந்த பாராளுமன்ற தேர்தலில் சொல்லியிருக்கிறேன் எனக்கு சம்பளம் வேண்டாம், நான் மக்களுக்கு கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் எனக்கு தேவையில்லை, நான் பஸ்ல தான் வருவேன், நான் நடந்துதான் வருவேன். இன்றைக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நான் 2017ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவில 2வது வெசல் ரக்கினாள். சரிதானே? 2வது வெள்ளை கலர் வெசல் கம்பாந்தோட்டில போய் தூக்கி கொண்டு வந்தால் நான் சரிதான். நீங்க 1000 மானிய போடுங்க. 2017 எடிஷன் வந்தவன ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சரிதானே? ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணின வெசல் 13ஆம் தேதி 72 லட்சம் ரூபாய் 37 லட்சம் ரூபாய் லீசிங் போட்டு முதலாவது 2வது வெசல் முதல்ல ஒரு ரெட் வெசல் கொண்டு வந்து வச்சிருந்தவங்க ஸ்டஃபர்ட்ல 2வது வெசலை கொண்டே கழுபோயில கார் பார்க்கல, டாக்டர்ஸ் கார் பார்க்கல, நம்ப பிளேட் இல்லா பார்க் பண்ணால்ரா ராமனா அர்ச்சுனா. சரிதானே? அதால எனக்கு நீங்கள் யாருமே படிப்பிக்க தேவையில்லை. நான் ஸ்ரீதரன் மாதிரி பழைய தட்டி வேனுகள்ல வந்திருந்தோம். இந்த 4 லட்சம் ரூபாய் 4,54,000 ரூபாய் ஸ்ரீதரனுக்கு தான் சம்பளம், இளங்குமரனுக்கு தான் சம்பளம், பவானந்த் ராஜாவுக்கு தான் சம்பளம் 4,84,000 ரூபாய். அதை கழிச்சு 4,50,000 ரூபாய் வருது. ஏனென்றால் 6,000 ரூபாய் ஆபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கழிப்படுது, 12,000 ரூபாய் சாப்பாட்டுக்கு கழிக்கிறாங்க, 2,000 ரூபாய் இன்னும் குவார்டர்ஸ் கழிப்படுது. இப்படி கழிப்பட்டு குவார்டர்ஸ், அதாவது இலங்கையில இருக்கிறவர்களுக்கு மாதி வேலையில ஒரு வீடு வாடகைக்கு 2,000 ரூபாய். ஆனா பொதுமக்கள் வெள்ளவத்தையிலையும் மாதி வேலையை சுத்தி எத்தனை ரூபாய் இருக்கிறீங்க? ஒரு ரூம் 40,000 ரூபாய், ஒரு ரூம் 40,000 ரூபாய். சரிதானே? இதுதான் எங்கட இந்த சிச்சுவேஷன், எங்கட இந்த நிலைமை. நேற்று நான் பார்த்தேன் என்றால் இவர் ஏன் இதெல்லாம் கதைக்கிறார், இவர் சனத்துக்கு நல்லவன் மாதிரி காட்ட வலிக்கிறாரோ அப்படி இப்படியோ, இவரோட பெரிய புண்ணியவனோ. நான் ஒரு புண்ணியவானும் இல்லை. இந்த 4,50,000 ரூபாய் எனக்கு காணாது, எனக்கு பர்சனலா காணாது. எனக்கு இருக்கிற வழக்கு, இந்த ஒவ்வொரு வழக்கம் சனத்துக்காண்டி அடிபட்டது. இந்த வழக்குல தானே 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் இருவானே. மற்றவர்கள் எல்லாம் 2,500 ரூபாய் வேண்டாக்கள். என்னுடைய செஷனுக்கு 10,000 மினிமம் நான் கொடுக்கணும். ஒரு செஷனுக்கு 5,000 to 10,000 I have to give. சோ ஜோதிச்சு பாருங்க, இத்தனை 29 வழக்குக்கும் ஒவ்வொரு சிட்டிங்ஸுக்கும் 10,000 20,000 கொடுக்க நான் எங்க போறேன். இப்படி வேற வேற இடங்கள்ல தூர இருந்து வர லோயர் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு கோர்ஸ்ல இருந்து இன்னொரு கோர்ஸுக்கு போறோம்னா 50,000 ரூபாய் கேட்பாங்க. இன்னொரு ஸ்டேஷன் விட்டு ஸ்டேஷன் வந்து கதைக்கிறேன் டாக்டர். ஐ ரெஸ்பெக்ட் them their profession, right? அது நாங்க ஒண்ணும் செய்யறாது. நான் சொல்லலாம் இல்ல என்ன நீங்க மெட்டாக 2,500 ரூபாய் வேண்டீங்க, எனக்கு ஒரு 3,000 ரூபாய் வேணும். இல்ல என்பி என்ன சொன்னு கூட கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ரைட் என்னோட காசு கிடைக்கு வெளிநாட்டுக்காரெல்லாம் அள்ளி தாராங்க, அதை கொடுக்குறாங்க. ஆனா நான் தான் என்ன தெரியும், விடிய காலம் எழுப்பினவன்ட்டு என்ன டாபிக் போட்டு கதைக்கணும், அதால வர காசுல தான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குறேன்றது எனக்கு தான் தெரியும். எனக்கு அது பிரச்சனையும் இல்லை, அது மாதிரி நான் கதைக்காம விரும்பல. ஆனால் சரிதானே, ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 4,84,000 ரூபாய் என்பிபிக்கு கொடுக்குறதா என்ன பிரச்சனை? எனக்கு தர என்ன பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன தரணும்? சரிதானே? எனக்கு இந்த 4,84,000 ரூபாய் இல்ல 10 லட்சம் தந்தாலும் எனக்கு காணாது. ஆனால் நான் என்ன சொல்றேன் என்றால், என்பிபி என்ன சொன்னது தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல, நாங்க பொதுமக்களுக்கு இல்லாத எந்த ஒரு மந்திரி வரப்பிரசாதையும் எடுக்க மாட்டோம் சொன்னீங்களாடா இல்லையா? சொன்னீங்களோ இல்லையோ? என்பிபிக்கு தான் நான் இதை கேள்வி. மக்களை ஏமாத்தின அரசாங்கம் தான் கேள்வி. அர்ச்சுனா ராமன் நான் எந்த தேர்தலையும் சொல்லல எனக்கு மக்களுக்கு இல்லாத ஒன்னும் தேவையில்லை, நான் நடந்து போவேன் பறந்து போவேன். நான் இங்க இருந்து கொழும்புக்கு போறேன் என்றால் என் பிவைடிக்கு ஃபுல் டேங்க் அடிக்கிறது 25,000 ரூபாய் வேணும். 24,900 ரூபாய் போன முறை கடைசி அடிச்ச ஃபுல் டேங்க். சரிதானே? இப்ப ஈவில ஓடுது, அது வேற பிரச்சனை. வீட்டை சார்ஜ் பண்ணி கொண்டு ஓடுறேன். 24,000 ரூபாய் பெட்ரோல். சோ இங்க இருந்து யாழ்ப்பாணம் போறேன் என்றால் குறைஞ்சது 1.5 தரம் அல்ல 2 தரம் அடிக்கும். நீங்க நினைக்க கூடாது இது 1,100 கிலோமீட்டர்
ஓடும் தானே, இங்க இருந்து ஜாழ்ப்பாணம் 400 கிலோமீட்டர் தானே, என்ன உருட்டுறானு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அது ஐடென்டிக்கல் கண்டிஷன்ல பிவைடி ஓடுற மேக்சிமம் அவுட்புட். எங்கட ஸ்ரீலங்கன் ரோட் கண்டிஷன்லையும் ஸ்ரீலங்கன்ல பிரேக் அடிச்சு மோடி இந்த ஃபுல் ஏசியும் போட்டுக்கொண்டு கிளிநொச்சி முள்ளத்தீவு வவுனியாக்களால போக 400 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டரும் வேலையாது பிவைடி. அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி. நாங்கள் ஏசி அது இதெல்லாம் போட்டு கிணறு சொல்லுவேன். உங்களுக்கு ஏசி இல்லாம ஏசியோட தான் நீங்க போய் அடே நாங்கள் சில நேரங்கள்ல பிராசனை எங்களுக்கு தான் தெரியும். நாங்க சில நேரம் சாப்பிடுக்க மச்சான் பானும் சம்பளம் தான் சாப்பிடுறான். சரி இந்த மாதிரி காசு கொஞ்சம் வருது பிராசனை. எங்க இந்தியா போய் நிக்கல மற்றவனெல்லாம் எப்படி தின்றுப்பா நினைக்கிறீங்க. நாங்க பிராசனை அப்பவும் பிராசனை சொல்றேன், டாக்டர் நான் இந்த ஆசில செலவழிக்கிறேன், எங்கட ஆசை இல்லை இல்லையா, நாங்கள் எந்த பொது காசுலேயே செலவழிப்போம், கட்சி காசுலேயே செலவழிப்போம். பட் நாங்கள் உல்லாசமா ஹோட்டல் வழியே சாப்பிடாம போய் நின்றது இந்தியாவில ஒரு பிச்சைக்கார ஹோட்டல்ல மணக்கிற ஹோட்டல்ல. ஏனென்றால் எங்களுக்கு அந்த நேரத்துல காசு இல்ல, கையில கட்சியிலேயும் காசு இல்ல, இப்பவும் காசு இல்ல. இப்ப அண்ணாவரால் 1 லட்சம் ரூபாய் அனுப்பி அதை பிராசனை கொடுத்து அதெல்லாம் ரன் பண்ணுது கட்சி. ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புறேன்னா, நான் சொல்ல வாழ்க்கையில எனக்கு இந்த சம்பளம் வேண்டாம் கும்பளம் வேண்டாம் நான் சொல்ல வரையில. நான் எப்பவுமே சொன்னது என்பிபி பொய் சொல்லிதான் 159 சீட் வந்திருக்கு. நாங்களும் அப்படி போய் சொல்லியிருந்தோம். எங்களுக்கு நாங்கள் பொதுமக்களாக இருப்போம். இன்றைக்கும் வேட்டியோட தான் போறேன், இன்றைக்கும் குளர் தான் போறாங்க. நேற்றைக்கு பாத்திருக்கீங்க தானே, இந்த பாராளுமன்றத்துல எத்தனை ஆயிரம் கதைகள் கதைக்கப்பட்டிருக்கிறது டொபிக் இல்லாம. எந்த பாராளுமன்ற உறுப்பினரையும் எந்த குடுக்க போறோம் போய் சரிதான் பாராளுமன்றத்தை போறதே விசர்ல தான் குடுக்க போறோம். ஏனென்றால் எத்தனை ஆயிரம் கதைகள் இந்த பாராளுமன்றத்துல டொபிக் இல்லாம கதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எதையுமே நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அச்சுனா கதைச்சா அது கிளியும். அப்படியே 7 நிமிஷத்துல 4 நிமிஷத்தை பிளாக் பண்ணி 3 நிமிஷத்துல நேற்று பாராளுமன்றத்தை 2 போட்டிருக்கேன். நேற்றுக்கு 2 போட்டிருக்கேன். இது நேற்று என்னோட கணக்கு ஒடிட்டுகள் கதை இருந்தது. ஆனா இன்றைக்கு கதைக்குமா அல்லது வாரக்கிழமை கதைப்போம் அல்லது அடுத்த கிழமை கதைப்போம், அதுக்கு அடுத்த கிழமை கதைப்போம். இப்ப ரிசைன் பண்றதை நான் தானே தீர்மானிக்கணும். சோ இந்த சம்பளம் தொடர்பான உங்களுக்கு டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருக்கிறேன். எனக்கு 4,50,000 ரூபாய் வருது. எனக்கு ஒருக்கா போயிட்டு வரேன்னா குறைஞ்சது 70,000 ரூபாய் 60,000 ரூபாய் முடியும். எல்லாரும் சொல்லிங்கன்னா ஓகே நீங்கள் டாக்டர் அப்படி என்றால் பஸ்ல வலிக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து யாழ்ப்பாணம் போடுறதுக்கு 3,000 ரூபாய் டிக்கெட், என்ன 3,000 என்றால் அங்க திருப்பி வர்றதுக்கு 6,000 ரூபாய். கௌசல்யா வந்தா உங்களுக்கு 12,000 ரூபாய். சரி, அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வீட்டை போறது திருப்பி வாரது, இந்த உழவு மண்ணாங்கட்டிகளுக்கும் எல்லாத்துக்கும் வாடகைக்கு பிடிக்கிறது, அதுக்கே வர 30,000 ரூபாய். சரிதானே? பட் அது நான் ஒன்றும் இந்த பாராளுமன்றத்துக்கு சொல்லி போட்டு வரையில. நான் நடந்து போய் மக்களுக்கு சேவை செய்வேன், நான் உருண்டு சேவை செய்வேன், நான் மண்ணாடி செய்வேன். நான் வைத்தியரா இருக்க எவ்வளவு வசதியோட இருந்தனோ அதே வசதியோட தான் இந்த பாராளுமன்ற தேர்தல்ல என்னால இருக்க முடியும். நான் அதுக்குதான் படிச்சேன். நான் அதுக்குதான் கொடி அட்டி பாராளுமன்றத்துக்கு வராம படிச்சு சனத்தோட கழிச்சு சனத்தின வெளியே கழிச்சு பாராளுமன்றத்துக்கு வந்தேன். நான் நாளைக்கு நான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து விலத்தி போய் பாராளுமன்ற அரசியல் இருந்து விலத்தி போய் வைத்தியரா இருந்தாலும் இதே கார்ல இதே மாதிரி தான் திரிவேன். இதே இந்த கோட்டு இப்படிதான் தொங்கும், இது ஒரு ஆணியும் புடுங்க இயலாது. இது எனக்கு நான் கஷ்டப்பட்டு 2006ஆம் ஆண்டு 2 சூட்கேஸோட ஹட்டனுக்கு போய் உழைக்க தொடங்கி இந்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் எந்த ரத்தம் எந்த வேர்வை சிந்தி நான் உருவாக்கி கொண்ட ஒரு விடயம். இதுல கத்தி கொள்றது நீங்க ராசா. என்னுடைய பிரச்சனை முழு கத்துறவன் கத்து, அது பிரச்சனை இல்ல. நேற்று ஒரு அண்ணா ஒரு ஆள் எடுத்து எனக்கு ஆளுகிறார் ஆஸ்திரேலியாவில இருந்து. அவர் சரியான கவலையாக கேட்கிறார், டாக்டர் நான் உங்களோட டைம் வேஸ்ட் ஆகணும். இல்லையா நான் கதைக்கலாம், 28 மணி தானே கதைங்கன்னு சொல்லி. இல்ல டாக்டர் இவன் இந்த சர்மினியக்கா இத்தனை அந்த வருஷம் எனக்காக எழுதி கொண்டுக்குறா. நான் 2 தரமோ ஒரு தரம் தான் கதைச்சினேன். ஏன்னா அந்த ஆஸ்திரேலியால இருந்த அக்காவரோ எனக்கு போன் பண்ணி தந்தான். நான் அதை மறக்கல. அவ எனக்கு எதிராக மாறி விக்னேஸ்வரனோட போய் விக்கி விக்னேஸ்வரனோட போய் கதைக்க தொடங்கி அந்த அக்கா நான் அதை மறக்கல. அந்த அக்கா பாவம் சரிதானே. அந்த அக்கா மேட்டான தமிழ் படியனோ சின்ன படியனோ உண்டு, சின்ன ராசு உண்டு, போஸ்டலி கொடுப்பேன். அவங்களுக்கு எல்லாம் உண்மையான அர்ச்சுனாவை தெரியறது காலம் எடுக்குது. அதான் பிரச்சனை. நான் எனக்கு நேற்று ஆஸ்திரேலியாவில அந்த அண்ணா கதைக்கிறார். அந்த அண்ணா பஸ் டிரைவரா இருக்கிறார் ஆஸ்திரேலியாவில. சொல்றாடே நான் உண்ட கதையை தாண்டா டிரைவ் பண்ணி போட்டு கேட்கிறேன். நான் எனக்கு சரியான சந்தோஷம். தயவு செய்து உனக்கு 1 லட்சம் காசு அனுப்பி இருக்கிறேன். அந்த காசோட போய் எங்கேயாவது சாப்பிடு மஜான், எங்கேயாவது சாப்பிடு, கௌசல்யாக்களோட போய் சாப்பிடு, நீ எங்கேயாவது ஹோட்டல் வழியா போய் சாப்பிடுங்கடாப்பா, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை என்று சொல்லி அனுப்புறாங்க. அதை கேட்க காலையா இருக்கு. அதை கேட்கல அன்றைக்கு ஒரு நாளே சாப்பிடாம இருக்கணும் ஃபீலிங்கா இருக்கு. ஏன் தெரியுமா? அவன் அங்க அந்த அண்ணன் கஷ்டப்பட்டு பஸ் ஓடி அனுப்ப 1 லட்சம் ரூபாய் ஆசை. நீங்க சும்மா விளையாட்டு இல்ல சரிதானே? அனுப்புற அந்த காசை நான் இங்க கோட்ஸு கொடுக்குறேன், நான் இங்க என்னுடைய பிவைடிக்கு பெட்ரோல் அடிக்கிறேன்னு கேட்கல. எனக்கு கவலையா இருக்கு. தட்ஸ் ட்ரூ, எனக்கு கவலையா இருக்கு. ஆனா இந்த இவ்வளவு மண்ட பிரஷர் இருக்குல்ல, ஜோதிச்சு பாருங்க. ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு உங்களுக்கு 1600 1700 வீடியோ, மத்தியானம் இரவு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு வீடியோ.
எந்த அரசியல் கட்சி உங்களுக்கு செய்யும்? உங்களுக்கு குந்தையா குபாஸ்கரன் வந்து செய்வாராது? இளஞ்செழியன் வந்து செய்வார். அடி உங்களுக்கு எத்தனை பேருக்குடா தெரியும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ண்டா என்ன, ஸ்டாண்டிங் ஆர்டர்ண்டா என்ன, 27-2 என்ன, எத்தனை பேருக்கு தெரியும்? டிசிசி மீட்டிங் என்ன, எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாரும் உங்களை அப்படி ஒரு மந்தைகள் மாதிரி வச்சு, அரசியல் தெரியாத மந்தைகள். அதாவது வந்து மாக்கியவெல்லி சொல்லுது, த பிரின்ஸ், த புத்தகம் போய் எடுத்து வாசிங்கோ. மாக்கியவெல்லி த பிரின்ஸ், இட் சேஸ் கிளியர்லி, ஐ ஹேவ் தி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் புக். மாக்கியவெல்லி த பிரின்ஸ் புத்தகம் சொல்லுது, பொதுமக்களை அரசியல் தெரியாத மந்தைகளாக வச்சிருக்கும் வரைக்கும் தான் அரசியல்வாதிகள், அரசர்கள். அந்த காலத்துல அரசர்கள் 1454 காலப்பகுதியில மாக்கியவெல்லி என்று எழுதினவர் எழுதுற புத்தகம் தான் இன்றைக்கு அரசியல எல்லாருமே அரசியலை விளங்கி கொள்றதுக்காக படிக்கிற புத்தகம், த பிரின்ஸ். சரிதானே? பவர் ஸ்ட்ரகிள் சம்பந்தமான புத்தகம். கோ அண்ட் ரீட் இட். சரியா? மாக்கியவெல்லின்னு அடிங்க, யூடியூப்ல வரும், கேளுங்க. உங்களுக்கு புத்தகம் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சரிதானே? சோ என்னென்றால் அந்த புத்தகம் சொல்லுது, பொதுமக்களை அரசியல் தெரியாத மந்தைகளா வச்சிருக்கிற வரைக்கும் லாபம். அவ்வளவுதான் மாக்கியவெல்லி சொல்லுது. பொதுமக்களை அரசியல் தெரியாத மந்தைகளா வச்சிருக்கிற வரைக்கும் லாபம். சரிதானே? அப்படியா? ஓகே, எனக்கு அதை செய்ய இயலாது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்றை சொல்றேன் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்ன. எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் 2012ஆம் ஆண்டு பொதுமக்கள்கிட்ட அடியாட்களை கொண்டு அடிச்சு பறிச்சு எப்படி காசு வேண்டினேன்றதுக்கு இன்பராசா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒன்று போட்டிருக்கு. இன்பராசா உண்டு, அது ஒரு வேற பிரச்சனை, அது ஒரு திணிசு. எங்க மேட்சர் சொல்லுவார், ஒவ்வொரு திணிசு எங்களோட கிளாஸ். அது மாதிரி இன்பராசா ஒரு திணிசு. ஆனால் எனக்கு ஒரு குட்டி மரியாதை இருக்கு. ஒரு காலத்துல ஆயுதம் ஏந்தி போராடினவன், அதால அவன் படிக்கையில மொக்கன் மாதிரி கதைக்கிறான் ஒரு மரியாதை ஒன்று இருக்கு. அதால அந்த தலைவரோட நின்று ஆயுதமா ஒரு காலத்துல இந்த சனத்துக்காக துவக்கெடுத்து அடிபட்டு போராடிக்கான். அவன் இப்ப என்ன பேய் கதைச்சாலும் பைத்தியக்கார கதைச்சாலும் கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குடா. ஏன்னா அவன் ஒரு காலத்துல அடிபட்டு இருக்கான். நானும் இந்த வீடியோ பாக்குறவனோ 99% கழிது எத்தனை கண்ணமர் பார்த்தோண்டு வேற பிரச்சனை. இந்த நானும் நீங்களோ போராட்டத்துக்காக எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல. ஐ லாஸ் மை ஃபாதர், பட் தேர்ஸ் நோ பர்சனல் லாஸ். இந்த கையோ காலோ போயல. கண்ணும் தெரியாதவங்க, காலும் இல்லாதவங்க இந்த வீடியோ கேட்டு இருக்காங்க. அதால அந்த மரியாதை அந்த மனுஷன் கழிச்சிட்டு போய் என்ன பற்றி எத்தனையோ ஆயிரம் வீடியோ நான் எப்ப அடிச்சு பாராளுமன்றத்துக்கு போட்டுக்கோணும் பேரு. எப்ப அடிச்சு இந்த நபரை பாராளுமன்றத்துக்கு நான் போட்டுக்கோணும். ஐ டோன்ட் கேர். அஸ் ஃபார் அஸ் யூ ஸ்க்ரச் மீ, ஐ பிகம் ஷார்ப். நீ என்ன தேக்க தாண்டா நான் ஷார்ப்பா வருவேன். அதுதான் கத்தி. சரிதானே? அதுதான் ஒரு வாழ். ஐ டோன்ட் கேர். என்னன்னாலும் எங்கள்ட ஸ்ரீதரன் சம்பந்தமாக இந்த என்ன பேர் இருந்தாலும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கு. சரி, டப்பன பேர் மறந்து போச்சு. அதுல ஸ்ரீதரன் 2012ஆம் ஆண்டு ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் ஒன்றுல இருக்கிற ஆக்கள்கிட்ட கொண்டு போய் பேங்க்ல வச்சு ஸ்ரீதரனை கோல் பண்ணி காசை கொண்டு இல்லாட்டி நடக்கிற வேற 9 லட்சம் ரூபாய் காசுக்கு விட்ரோவல் ஃபார்ம்ல சைன் பண்ணி எடுத்த கதை நேற்று தான் எங்களுக்கு சொல்லிக்காங்க. நேற்று தான் எங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம். 2012ஆம் ஆண்டு விளையாச்சா உங்களுக்கு இப்படி உழைச்சி இப்படி சேர்த்து ஸ்ரீதரன் சொல்லுவான், நான் உங்களுக்கு தனக்கு 4,84,000 ரூபாய் சம்பளம் உண்டு. கிளிநொச்சியில இருக்கிற அதிகூடிய அதிபுத்திசாலிகளுக்கு தான் இந்த கேள்வி. உங்களுக்கு தெரியுமா ராசா, ஸ்ரீதரன் சம்பளம் 5 லட்சம் மாதம் உண்டு. கிட்டத்தட்ட 5 லட்சம். ஆபீஸுக்கு பண்ண எடுத்திருக்கவும் மாட்டான், குவார்டர்ஸும் 5 எடுத்திருக்க மாட்டான், எடுத்துட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்ரீதரனுடைய சம்பளம் 5 லட்சம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you are aware that Sridharan is getting 484,000 salary just like me? How many of you know? Nobody knows. சரிதானே? ஒருத்தருக்குமே தெரியாது. அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி, அதுதான் ரச உண்மை. அது உங்களுக்கும் தெரியாது, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்களும் தெரியாது, ஸ்ரீதரன் வாளுகளுக்கும் தெரியாது. ஸ்ரீதரன் போடுற எலும்புகளை நக்கி கொண்டு அங்கேயும் இங்கேயும் கந்து வட்டிகளையும் கொடுத்து கொண்டு அதுகளையும் கொடுத்து கொண்டு இப்படியே காலமா மனுஷரை ஏமாத்தி கொண்டு அந்த அப்பாவி ஜனங்களுக்கு கொண்டு போய் ஒரு சட்டியை கொடுக்கறது, முட்டியை கொடுக்கறது, கொஞ்சம் பசலைய உருவாக்கல கொடுக்கறது, போராட்டத்துக்கு வான்றது, போராட்டத்துக்கு வராட்டி வயலுக்கு தண்ணி விட மாட்டேன்றது. எப்படி ஏடா ஏமாத்துறீங்களா? இந்த அப்பாவி ஜனத்தை கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் செய்து எப்படி இவன் டீம் அந்த நேரத்துல வந்து வடக்கு மாநசபையில முன்னுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்யிருக்கான். விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் என்ற பேர்ல கிளிநொச்சி தண்ணியை யாழ்ப்பாணத்தை குடிய கொடுக்கணும். அப்படி யாழ்ப்பாணத்துல வாக்கு கேட்கிறான். நீங்க இருக்கிறீங்களா உயிரோட? யாழ்ப்பாணத்துல வந்து வாக்கு கேட்கிறான். உங்களுக்கு அவனுக்கு நெடுந்தீவிலையும் அங்கேயும் இங்கேயும் போய் வாக்கு கேட்கிறான் உங்கள்ட்ட. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிக்கான். எப்படிப்பட்ட அரசியல்வாதி! யாழ்ப்பாணத்துல இது அங்க போய் ஒரு பிரதேசவாதம் காய்ச்சி அங்க ஒரு குத்து, இங்க வந்து இங்க விடுதலை புலிகளை பற்றி காய்ச்சி இங்க ஒரு குத்து.
இதைத்தானடா கேட்டு கொண்டிருக்கிறீங்க. இதைத்தானே நீங்கள் அரசியல்வாதிகள் என்ற பேர்ல இவங்க செய்து கொண்டிருக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இதைத்தானே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எப்படிப்பட்ட ஆக்களா இருக்கணும் நீங்க, எப்படிப்பட்ட முட்டாள் கூட்டமா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட முட்டாள் கூட்டமா இருக்கணும் நீங்கள். இந்த அரசியல்வாதிகளுடைய இந்த கேவலமான வேலையை நீங்கள் பார்த்து கொண்டும் இதை அனுபவிச்சு கொண்டும் அதுக்கு பிறகு தமிழ்ல விடுதலை புலிகள் அடுத்த தலைமுறையை மானத்தோட நடைபெற செய்கிற ஒரு தலைமுறையை உருவாக்குவோம். வணங்கிய ஸ்கூல்ல வந்து காய்ச்சி விட்டுருக்கா, நீங்க அதை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். விளங்கலையா அவங்களுக்கு? நீங்கள் எவ்வளவு முட்டாளுகள், நீங்கள் எவ்வளவு ஒரு பைத்தியக்காரங்கள் உங்களுக்கு விளங்கலையாடாப்பா. கிளிநொச்சி ஜனம் எப்படி உங்களை ஏமாத்துறாங்க சிறியறானு. சோ உங்களை இப்படி ஏமாத்துறவன நீங்க தூக்கி தலையில வச்சிருப்பீங்க. அதுல பின்னால திறதுக்கு கொஞ்சம் செம்பு, அந்த செம்பலுக்கு 4 டவுசர், அந்த டவுசருக்கு 4 ஷர்ட். ஹாட்டே உறிஞ்சோட கோமணத்தோட தெரியுங்கடா. 4.5 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுத்துக்கொண்டு இந்த வரைக்கும் உங்களுக்கு செஞ்சது என்ன? 22 பார் கொண்டு வந்ததை தவிர உங்களுக்கு எதுவுமே செய்யலடா. சொங்கியல் சரிதானே? 22 பார். இதுல இதுகிற இளம் தவல் வட்டம் சொல்லு, நாங்கள் தண்ணி அடிக்காம இப்ப நீங்க தண்ணி அடிக்கிறாண்டே. அந்த 22 பாரை கொண்டு போட்டுதாண்டா கிளிநொச்சியை துளைச்சவங்க. கிளிநொச்சியில அங்காயம் இஞ்சாயம் கூலி வேலை செய்யறவங்க வந்து அதுல பார்ல வேண்டி கொண்டு குடிச்சு போட்டு வீட்டை மனசுக்கு அடிக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சமூகத்தை அழிக்க வேணும் என்றால் போதைக்கும் குடி வழக்கத்துக்கு தான் அந்த சமூகம். நேற்றைக்கு ஒரு ஆள் வந்து உரையாற்றுறார், புகையிலை வியாபாரத்தை தடை செய்யக்கூடாது, ஆனா நாங்கள் தியரட்டிக்கலா அதை எதிர்க்கிறோம். அங்கேயும் ஒரு குத்து இங்கேயும் ஒரு குத்து. அப்படி எப்படிப்பட்ட ஆக புகையில இண்டை சொல்ற ஒரு வைத்தியரா, புகையிலையாலதான் உங்களுக்கு ஓரல் கேன்சர் வாரது. டொபாக்கோ ஆம்பளைகளுக்கு கூட வார கேன்சர், முதலாவது டொபாக்கோவால வர ஓரல் கேன்சர், வாய் கேன்சர், 2வது புரோஸ்டேட் கேன்சர். அது இந்த மாதிரி மெலடனுக்கு, அந்த மெலடனுக்கு வர கேன்சர் தான் புரோஸ்டேட் கேன்சர். சரிதானே? ஒரு ஆம்பளைக்கு அதிகமா வர கேன்சர் இது தெரியுமா? இந்த வெத்தில பாக்கு இதனால வரதான் கேன்சர். நான் ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லுவேன்னு தெரியுமா? வெத்தில வியாபாரத்தை முற்றிலும் தடை செய்ய வேணும். கோயில் தவிர தான் மிச்சம் ஒரு இடங்களுக்கும் வெத்தில விற்க கூடாதுன்னு சொல்லி வெத்தில சப்பர சட்டம் என்று வடக்கு மாகாண சபை கட்டாயம் தீர்மானம் நிறைவேற்றித்தான் அவன் என்ன ஆணிய பிடிக்கினாலும். ஏனென்றால் அடி ஒரு ஓரல் கேன்சரால ஒரு சமூகத்துக்கு வர நட்டம் எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம் ரூபாய்க்கு மேல கேன்சர் செலவழிக்க வேண்டி வரும் அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு. அதுக்கு இந்த சனத்தை கேன்சர் ஆகல சனத்தை காப்பாத்தினா நல்லமா இல்லையா? இந்த ஸ்மோக்கிங், இந்த வாய் வெத்தில பாக்கு இதனால வாயில கேன்சர் வந்துதாண்டா அதிகளவான ஆம்பளைகள் சாகிறது. இலங்கையில அதிகூடிய ஆம்பளை கேன்சர் வர்றது வாயில ஒரு பாதி இல்லா போயிடும். வாய்க்குள்ள குழாய் விட்டு தான் சாப்பிடணும். ஒரு அரசியல்வாதியா இருந்தோம்னு சொல்லிடும் அவருடைய வருமானம் போகுது விற்க சொல்லி. நான் இதையும் சொல்றேன் உங்களுக்கு. இதுல முதல் துண்டை வெட்டி போட்டு உழைக்கிறவனுல இதையும் சொல்றேன். சரி, அந்த சனத்தின் வருமானம் போகுது, புகையில அவர் நட்டுதான் ஆகணும்டா. அதுக்கு சட்டம் என்ன கொண்டு வரணும்டா? வடமானதை தாண்டி வெளியால விற்கலாம், வடமானதுக்கு விற்கலாது. காணுமா உங்களுக்கு? வடமானதை தாண்டி வெளியால விற்கலாம், வடக்குக்குள்ள விற்கலான்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வருவோமா இருந்தா என்ன நடக்கும்? காசும் கூடும் வடக்கு மாகாணத்துல. ஆனால் வேற எங்கேயா கொண்டு விற்கட்டும், கொண்டே ஆஸ்திரேலியாவிலையும் அமெரிக்காவிலையும் பப்புவா நியூகினியாலையும் விற்கட்டும். ஆயிடும்க்க இந்த சனத்துக்கு கேன்சர் வந்து சாகக்கூடாதுன்றதான் நான் யோசிப்பேன் ஒரு வைத்தியரா. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அறிவு இருந்தா அந்த 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 விரலிய பின்பற்றுகிற முட்டாள்களுக்கு இது விளங்கினா வெரி சிம்பிள். நோ, அந்த விரலிய பின்பற்றுகிற முட்டாள்கள் பிளைண்ட் செம்மறி. அதான் நேற்று சொன்னார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நேற்றை வந்து உரையாட்டி கொண்டிருக்கிறார். வடக்கு மாநிலத்துல அதிக அளவு ஆடுகள் இருக்கிறது. அது ஒரு குத்தல் கதை. சரி, இவரை கவுண்ட் பண்ணி பார்த்தவர் மாதிரியும் நான் இளங்குமரனும் கொடுத்துருக்கேன். அதுல நான் எனக்கு அதுல வெட்டி போடுறது எனக்கு டைம் இல்லை, இது எடிட் பண்ணி போடுறதுக்கு. வடக்கு மாகாணத்துலதான் அதிக அளவான ஆடுகள் இருக்கிறது என்று நேற்று ஒரு ஆள் காய்ச்சிருக்காரு. கேட்டீர்களா? வடக்கு மாகாணத்துல அதிக அளவான ஆடுகள். இன்னும் அந்த அளவு செம்மறியல் இருக்கிறது வடக்கு மாகாணத்துல. அந்த வெட்டினரி டாக்டர்கிட்ட நக்கல் காது, அது பிரச்சனை இல்லை. நீங்க வடக்கு மாகாணத்தை அவமானப்படுத்துங்க, அது பிரச்சனை இல்லை. சரிதான், நீங்க நக்கலும் மக்களுமா அவமானப்படுத்துங்க. நீங்க உங்கண்ட கட்சியை நீங்கள் அவமானப்படுத்திக் கொள்றீங்க. ஜாழ்ப்பாணத்தை அவர் முல்லைத்தீவு அவை சொல்றாருண்டா, ஜாழ்ப்பாணத்துலதான் அதிக அளவு செம்மறிகள் இருக்கண்டு. அதுவும் உண்மைதான் போல. ஏனென்றால் இளங்குமரனுக்கு வாக்கு போட்ட சனம் இந்த மாதிரியான கேவலமான கதையை அனுபவிக்கத்தானே வேணும். இது நான் கதைக்கல, என்பிபியில இருக்கிற இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் கதைச்சது. சோ நான் திரும்ப சொல்றேன், இந்த வீடியோ நிப்பாட்றேன். நான் இந்த வீடியோவை நான் பாராளுமன்றத்துக்கிட்ட வந்துட்டேன். ஆனால் கொஞ்சம் சிந்திங்கடா, கத்தையில அதனால தொண்டல சத்தம் வராது நீங்க கத்தினால். ஏன்னா இந்த 2 வருஷம் உங்களுக்கு தெரியாது,
இந்த 2 வருஷம் நான் அனுபவிக்காத மன வேதனையோ சித்திரவதையோ இல்லை. நான் ஒரு வைத்தியரா இருக்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு மனம் குமுறுறேன்னா நான் கதைக்கல. அது அதே பேஸ்புக்ல போட்டாலும் 4 லைக் தான் வரும், 4 இல்ல 5 லைக் தான் வரும். ஏன்னா நாங்கள் ஒரு டாக்டர், என்ன திடீர்னு டாக்டர் அரசியல் கேட்கிறோம். சுமந்திரனை கிழிச்சு போட்டிருக்கேன் ஒரு காலத்துல, சாணக்கியனை கிழிச்சு போட்டிருக்கேன், அவங்க எல்லாம் கல்யாணம் சொல்லி போட்டுட்டு பேசாம இருந்துருவேன். சரிதானே? சுமந்திரன் கல்யாணம், சாணக்கியன் கல்யாணம் 4 போஸ்ட் உண்டு. அது நோபடி கேஷ் விளைஞ்சவங்களுக்கு. அந்த நேரத்துல வாங்கிச்சோசிக்க இந்த சேனத்துக்கு சொன்ன என்ன விட்ட என்ன, சரி எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களுடைய மருத்துவத்தோடையாவது ஒழுங்காவது பார்ப்ப மாட்டேன். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? எங்களோட சமூகம் பட்டு மோசமா பட்டு நாசமா அழிஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கு. இதை எல்லாத்தையும் விளங்கி கொள்ற அளவுக்கு எங்களால இயலாது. அந்த அளவுக்கு எங்களை சிந்திக்க இல்லாம புகையிலையையும் அதையும் இதையும் என்ன நட வேணும் என்று சொல்லிதான் ஒரு பாராளுமன்ற கயந்திரம் உரையாடி இருக்கார். சரிதானே? புகையில நடுறதுக்கு என்ன 3 வருஷம் அனுமதி கொடுக்கணும். 3 வருஷம் இல்ல, சாம்பரைக்கு அவங்க நடட்டும். ஆனா யாழ்ப்பாணத்துக்கு வைக்க வேண்டாம். நீங்க வேற எங்க கொண்டே வில்லு, கொண்டே தெற்கில வில்லு ஆயிடும். எனக்கு அது தேவையில்லை. கொண்டே தெற்கில வில்லு, அப்படித்தான் உங்களுக்கு பிரச்சனை, வருமானம் வேணுமா இருந்தால் கொண்டே வேற எங்கேயாவது வில்லுங்கடாப்பா. உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ ஆயிரம் நாடுகள் கஞ்சா உற்பத்தி செய்கிறது. ஆனால் அந்த நாட்டுல கஞ்சா விற்க தடை. எல்லாத்தையும் கள்ளமா கொண்டு வந்து இலங்கை மாதிரியான நாடுகள்ல மாதளுக்களால கொண்டு வந்து இந்த தூள், நான் பேர் சொல்ல விரும்பல, மன்னர்களால வந்து இப்படியே இலங்கைக்கு வருது. சோ நாங்களும் அப்படி சிந்திப்போமே, மற்ற நாடுகள் சாட்டும் என்னுடைய நாட்டு மக்கள் நல்லா இருக்கட்டும். எனக்கு இந்த தமிழ் இனம் முக்கியம், எனக்கு இந்த தமிழ் பேசுற குஞ்சுகள் முக்கியம், என்னுடைய செல்லங்கள் முக்கியம். நாளைக்கு நான் செத்தாலும் அர்ச்சுனா ராமனான் பேர் அந்த பிள்ளைகளோட மனசுல இருக்கும் வரை படிதான் நான் சாவேன். நான் இது பூனைக்கு புறக்கல. நன்றி, வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா. அடிமை சேவகம் செய்து வாழ்பவன் என்ன மனிதன்? வாழும் போதில் மானத்தோடு வாழ்பவன் தானே தமிழன். தன் வாசலில் அடிமை சேவகம் செய்து வாழ்பவன் என்ன மனிதன்? வழியில் இடரும் பகைகள் எரிய வருக வருக தமிழா. வழியில் இடரும் பகைகள் எரிய வருக வருக தமிழா. உன் விழியில் வழியும் நீரை துடைத்து வெளியில் வருக தமிழா. நம்மை நினைத்து யாரும் கலங்கம் கூடாது. இனி இங்கே மலரும் சில்ல பூக்கள் வாடாது. கண்ணில் வழியும் நீரை துடைக்கே வாருங்கள். கண்ணில் வழியும் நீரை துடைக்கே வாருங்கள். எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள். எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள்.